ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம லெமன் பிக்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு லெமனை நாளே கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பில் ஊற வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது. அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து விட்ட தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 50 கிராம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் வெந்தயத்தை மட்டும் வறுத்து பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி அந்த எண்ணெயும் அந்த பொடியும் கலந்து ஒரு மாதிரி கிரேவியாக வரும். அது வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெமன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய், பச்சை எண்ணெயாக ஒரு நல்லெண்ணெய் ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறையா இருந்தால் தான் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெமன் பிக்கிள் ரெடி. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.